அவர் சொன்னது வந்து பஸ் ஸ்டாண்ட்லாம் திருப்பி கொண்டு வரேன், புதுசா கட்டுறேன் அப்படின்னாரு. கட்டினா நல்லா இருக்கும். அப்புறமா பாலாறு, மணல் கொள்ளை அதெல்லாம் நடக்குதுன்னு சொன்னாரு. அதெல்லாம் நடக்காம இருந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதான் சொன்ன மாதிரி அவர் வந்து பட்டு நெசவாளர்களுக்கெல்லாம் அவங்க கம்மியா தான் சம்பளம் கொடுக்கறாங்க. அது வந்து கொஞ்சம் அதிகரிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னாரு. அது இன்னும் கொஞ்சம் அதிகரிச்சாங்கன்னா அது இன்னும் நல்லா இருக்கும். அவங்க வந்து அப்படியே தான் இருக்காங்க. அவங்க அது வந்து அவங்க நெசஞ்சு வித்து அவங்களுக்கு வந்து டபுள் காசு ஆகுது. ஆனா நெசவாளருக்கு வந்து வெறும் 500 ரூபாய் தான் கிடைக்குது அப்படின்ட்டு அவர் சொன்னாரு. அதுதான் சொல்றேன். கரூர் துயர சம்பவத்துக்கு முன்னாடி விஜய் அவர்கள் பேசின பேச்சுக்கும் கரூர் துயர சம்பவத்துக்கு அப்புறம் விஜய் அவர்கள் பேசின பேச்சுக்கும் என்ன வித்தியாசம்? எதுவும் வித்தியாசம் எங்களுக்கு தெரியல. அப்படியேதான் எங்களுக்கு தெரியற மாதிரி இருக்கு. அவ்வளவுதானா. அவரு கரூர் சம்பவத்தை வந்து பேசுறேன் அப்படின்னாரு. ஆனா அவர் பேசவே இல்லை. நான் அப்புறமா பேசுறேன்னாரு. அப்புறமா அவர் எதுவுமே பேசல. அது பேசியிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும், எல்லாருக்கும் ஆறுதலா இருந்திருக்கும். அவர் பேசாம போயிட்டாரு, பாதியிலே இறங்கி போயிட்டாரு. அதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இளைஞர்களுக்கு என்ன மாதிரி ஒரு உறுதியை வந்து கொடுத்தாரு? அவர் வந்தா நான் எல்லா திட்டத்தையும் செய்வேன் அப்படின்னு சொன்னாரு. அது செஞ்சா நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஓட்டு எல்லா ஃபர்ஸ்ட் ஓட்டுக்கும் அவருக்கு தான் விழும்னு நினைக்கிறோம். அவர் வந்தாருன்னா நல்லா இருக்கும்.